ஏஜிஎஸ் கல்பாத்தியஸ் அகோரம் வழங்கும் தளபதி விஜயின் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் செப்டம்பர் 5 முதல் திரையரங்குகளில். 8 ஸ்டுடியோஸ் வழங்கும் லோக பத்மநாபன் இயக்கத்தில் செம்பியன் மாதேவி வெற்றி நடை போடுகிறது. ஆறு பேர் கொண்ட குழு தான் இப்போ பாஜக தற்காலிகமாக வழிநடத்தி செல்லும்னு சொல்லியிருக்காங்க. சரியான முறையா இதுல தமிழிசை சவுந்தரராஜன் இல்லையே? அவங்க கட்சியினுடைய காரியகர்த்தாவாக இன்றைய தேதியில் உறுப்பினராக இருக்கிறார். மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அமைச்சராக இருந்து கொண்டு நிறைய தவறான தகவலை மீண்டும் மீண்டும் மத்திய அமைச்சரவைக்கு எதிராக பேசிக்கொண்டே இருக்கிறார். சரியான தகவலை சொல்லுங்க. நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராகவும் திட்டமிட்ட தகவலை சொல்லிக் கொண்டிருக்கிறார். மத்திய அரசை பொறுத்தவரை கல்வி திட்டத்தில் மும்மொழி கொள்கை என்பதை திணிக்கலை. அடிப்படையில் ஒன்றை புரிந்து கொள்ளணும், திணிக்கலை. எங்களுக்கு ஆசிரியருக்கே பணம் கொடுக்கறதுக்கு வசதி இல்லை, மத்திய அரசு தரலன்னு மீண்டும் இவர்களுடைய கையாளாகாத தனத்திற்கு மத்திய அரசின் மீது பழி போடுகிறார்கள். பாரத பிரதமரையே இது வரைக்கும் மேற்கு வங்கத்தில் பெண் மருத்துவர் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில், பாலியல் வன்கொடுமை செய்து படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை அப்படின்னு மம்தா பானர்ஜி 2வது முறையாக கடிதம் எழுதி கேள்வி எழுப்புகிறார். அதாவது கடுமையான தண்டனை கொடுக்கணும் நாங்க சொல்றோம், அவர் ஏன் இதை பத்தி பேசுவார்? முழுமையாக சம்பவத்தை விசாரித்து உடனடியாக இது போன்ற பாதிப்பு யாருக்காக இருந்தாலும் அடுத்த 5 மணி நேரத்தில் எஃப்ஐஆர் போடப்படணும்னு ஒரு புதிய சட்டத்தை அமலுக்கு வந்துதான் இல்லையா? அது எப்படி வந்தது? முதலமைச்சருடைய இந்த பயணம் குறித்து என்ன புரிஞ்சுக்கலாம்? பாரதத்தினுடைய மதிப்பு உலக நாடுகளில் மிகச் சிறப்பாக இருந்தால் தானே ஐயா ஸ்டாலினை கூப்பிட்டு போய் அமெரிக்காவில் உட்கார வச்சு யாரும் பேசுவாங்க? இது பாகிஸ்தான் மாதிரி பங்களாதேஷ் மாதிரி பரிதவிக்கிற, பணத்திற்கும் சாப்பாட்டிற்கும் தவிக்கிற நாடா இருந்தா ஐயா ஸ்டாலின் வெளிநாட்டுக்கு போவாரா? போனா வரவேற்பார்களா? மதிப்பு கொடுப்பாங்களா? பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடியுடைய 10 ஆண்டு கால உழைப்பு இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்களுக்கு அமெரிக்காவில் மரியாதை கிடைக்கிறது. ஐபிசி தமிழர்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைய அமர்வில் பாஜகவின் தேசிய சிறுபான்மையின அணியின் செயலாளர் திரு வேலூர் இப்ராஹிம் நம்முடைய இணைந்திருக்கிறார். அன்பான வணக்கம். வாழ்க வளமுடன். 6 பேர் கொண்ட குழு தான் இப்போ பாஜக தற்காலிகமாக வழிநடத்தி செல்லும்னு சொல்லியிருக்காங்க. சரியான முறையா இதுல தமிழிசை சவுந்தரராஜன் இல்லையே? என்னாச்சு? அவங்க கட்சியினுடைய காரியகர்த்தாவாக இன்றைய தேதியில் உறுப்பினராக இருக்கிறார். இன்னும் அதிகாரப்பூர்வமாக அவங்களுக்கு என்ன பொறுப்பு அப்படின்னு தேசிய தலைமையோ அல்லது மாநில தலைமையோ அறிவிக்கலை. அதனால் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களை, மூத்த நிர்வாகிகளை மாநில தலைவர் இல்லாத நேரத்தில் அவருக்கு பதிலாக அவருடைய பணிகளை தொடர்வதற்கு இங்கே நியமிக்கப்பட்டு இருக்கிறது. ஸோ அதனால் இதில் அவங்கள புறக்கணிச்சிட்டாங்க, இவங்கள புறக்கணிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம கருத முடியாது. அடுத்த கேள்வி அதான் உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. இல்லை, அது கிடையாது. அதாவதுங்க, இப்போது 6 பேரை போட்டிருக்கிறாங்க. வெறும் 6 பேர் மட்டும்தான் மூத்த தலைவர்களா? அவர்கள் இல்லாத மூத்த தலைவர்கள், பொதுச் செயலாளர்கள்னு எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க கட்சிக்காக பாடுபட்டவங்க. அப்போ அவங்களெல்லாம் புறக்கணித்து விட்டார்களா? அண்ணாமலை இருக்கும்போதும் இத்தனை பேரும் இருந்தாங்க தானே? அதாவது அடிப்படையில் ஒன்றை புரிந்து கொள்ளணும். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் வெவ்வேறு நபர்களை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு நிகழ்வுக்கும், அதாவது உறுப்பினர் சேர்க்கைன்னு ஒரு நிகழ்வு வந்தால் அதில் ஒருவரை நியமித்து அவருக்கு கீழே ஒரு 6 பேர் போடுவாங்க. அதற்கு பிறகு ஒரு கட்சியினுடைய தேர்தல் பிரச்சார குழுன்னு போட்டால் அதில் ஒருவரை நியமித்து வேற ஆளை போடுவாங்க. இதில் போட்டால் அதே நபரை அதில் போட மாட்டாங்க. இப்படி மாறி மாறி ஒரு சுற்றா எல்லா நிர்வாகிகளும் எல்லா விதமான பொறுப்புகளிலுமே வருவாங்க. இப்பொழுது மாநில தலைவர் இல்லாத நேரத்தில் மூத்த நிர்வாகிகளான இவர்களை போட்டிருக்கிறார்கள். இதில் தமிழிசையை புறக்கணித்து விட்டார்கள் என்பது ஊடகங்கள் எரிகிற எண்ணெயில் என்ன சொல்லுவாங்க, எரிகிற அடுப்பில் எண்ணெயை ஊற்றி இன்னும் கொஞ்சம் குளிர்காயலன்ற மாதிரி முயற்சி செய்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக அவர்களை கண்ணியத்தோடு மரியாதையோடு பார்க்கிறது. தமிழிசை அவர்கள் மிகச்சிறந்த ஒரு அரசியல் குடும்பத்தில் வந்தவர்கள். பாரதிய ஜனதா கட்சியில் தமிழகத்தில் தாமரை மலரும் என்ற ஒரு அற்புதமான வார்த்தையை எல்லா இடங்களுக்கும் கொண்டு சென்றவர்கள். அப்படி சொன்னவங்க அத்தனை ஆண்டுகள் கட்சிக்காக உழைச்சவங்க அப்படின்ற அடிப்படையில் தான் அந்த குழுவில் அவங்க இல்லையேன்ற கேள்வியை விமர்சனமாக வைக்கிறாங்க. தவறு கிடையாது, விமர்சனம் யார் வேண்டுமானாலும் வைக்கலாம். ஆனால் விளக்கம்ன்றது கட்சிக்காரர்கள் எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துறது கிடையாது. அது விளக்கம் என்னன்னா, உங்களை மாதிரியான கட்சியில் இருக்கிற பொறுப்புல இருக்கிற நபர்கள், ஊடகத்தினருக்கு இதே கேள்வி அவர்களிடத்தில் கேட்கும் போதே அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. நான் 4.5 ஆண்டு காலம் ஆளுநராக இருந்துட்டு இப்போதான் வந்திருக்கிறேன். நான் ஒரு உறுப்பினராக இருக்கிறேன். கட்சியினுடைய அடிப்படை பணிகளை நான் செய்கிறேன். என்ன விஷயங்களோ அதை கட்சியினுடைய தலைவர்களிடத்தில் நான் கொண்டு போய் சேர்க்கிறேன். அதனால் இதில் என்னை ஒதுக்குகிறார்கள் என்பதெல்லாம் கிடையாது அப்படின்னு அவங்களே தன்னிலை விளக்கம் கொடுத்துட்டாங்க. சரி, ஒரு முடிவு எடுக்கிறதுனாக்கா ஒரு நபர் எடுக்கிறதுக்கும் 6 பேர் எடுக்கிறதுக்குமான வித்தியாசம் இருக்கு. யாரும் முடிவெல்லாம் எடுக்கலைங்க. சரி,
அதாவது மாநில தலைவர் தான் முடிவெடுத்து அதை தேசிய தலைமைக்கு கொண்டுட்டு போவார். ஒரு கோர் கமிட்டியில் எல்லாரும் பேசி கருத்தியலாக ஒன்று சேர்கிற ஒரு விஷயத்தை மாநில தலைவர் தான் அறிவிப்பார். வெளிப்படையாக பார்க்கும்போது அவர் தான் அறிவிக்கிறார், அவர் தான் கொண்டு போகிறாருன்னு தெரியும். ஆனால் உள்ளுக்குள்ளார ஒரு கூட்டு முடிவு அதில் இருக்கும். இந்த 6 பேர்களை பொறுத்தவரை புதிதாக ஒரு முடிவெடுப்பதோ, ஒரு கூட்டணி விஷயங்களை பேசுவதோ, அல்லது புதிய நிர்வாகிகளை தேர்ந்தெடுப்பது, நிர்வாகத்தை மாற்றுவது, அந்த மாதிரி எந்த பணியுமே கிடையாது. 3 மாதத்திற்கு மாநில தலைவர் அன்பு சகோதரர் திரு அண்ணாமலை அவர்கள் கல்வி கற்று திரும்பும் வரை அவர்கள் இருக்கும் சூழலை அப்படியே கண்டினியூவாக கொண்டு போவாங்க. இப்போ ஸ்டேட்டஸ் கோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி என்ன நிலையில் இருக்கிறதோ அது அப்படியே தொடரும். அவர் என்ன மாவட்ட தலைவர்கள் வச்சிருக்காங்களோ அந்த மாவட்ட தலைவர்கள் மாற மாட்டாங்க, பொறுப்புலேருந்து யாரும் மாற்ற மாட்டாங்க, மாநில நிர்வாகிகள் மாற மாட்டாங்க. செயல் திட்டம் அவர் இருக்கும் பொழுது உறுப்பினர் சேர்க்கையை பற்றி சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். அந்த உறுப்பினர் சேர்க்கை இந்த 2 மாதத்துக்கு தொடரும். ஆனா என்ன கேள்வி வருது அப்படின்னா, ஒற்றை தலைமைன்னு இருக்கும்போது எல்லாத்துக்குமே அடுத்தடுத்து உடனுக்குடன் ஒரு பதில் சொல்றதா இருக்கட்டும், ஒரு முடிவு எடுக்கிறதா இருக்கட்டும் இருக்குது. அப்ப திரு அண்ணாமலை அந்த இடத்துல இருந்து 3 மாதம் தற்காலிகமா இல்லைன்ற போது ஒரு நபர், அதற்கு நிகரான ஒரு நபர் தற்காலிகமாக செயல்படுவார் அப்படின்றதுக்கான ஒரு பொறுப்பை கொடுக்கின்ற நபர் அல்லது பெறுவதற்கான நபர் அங்க பாஜகவில் இல்லையா தமிழகத்துல? நிறைய பேர் மாநில தலைவர்களாக பொறுப்பு வகிப்பதற்கு தகுதியானவர்கள் இருக்கிறாங்க. உங்க கண்ணு முன்னால் நான் இருக்கிறது உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். அதனாலதான் உங்களை சேர்த்து தான் கேட்கிறேன். என்னோட கேள்வியை உங்களுக்கு சாதகமானதா நீங்க எடுத்துங்கன்ற. அதை தான் நானும் சொல்றேன். மாநில தலைவர்களாக பொறுப்பு வகிப்பதற்கு நிறைய பேர் தயாராக இருக்கிறோம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. பொருத்தமான நபராக யாருமே இல்லையான்னு நான் கேட்டதுதான். நீங்களும் தகுதியான நபர்கள் இருக்கிறோன்றதை சொல்லியிருக்கீங்க. நான் என்னோட கேள்வியை அப்படி கேட்டிருந்தேன், ஆனா நீங்க சரியா புரிஞ்சுட்டு பதில் சொல்லிருக்கீங்க. அதை தான் நானுமே சொல்றேன். அதாவது இந்த கட்சியில் மட்டும்தான் இப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகளையும் கனவுகளையும் காண முடியும். பாரதிய ஜனதா கட்சியில ஒரு வேலூர் இப்ராஹிமோ, அல்லது ஒரு பேராசிரியர் ஸ்ரீனிவாசனோ, அல்லது கருப்பு முருகானந்தம் அவர்களோ, இப்படி யாரெல்லாம் இருக்கிறார்களோ இவர்கள் எல்லோருமே மாநில தலைவர் என்கிற கனவை காணலாம், பேசலாம், ஏன் நான் இருக்கக்கூடாதா அப்படின்னு முன்மொழியலாம். எல்லாவற்றுக்கும் இந்த கட்சியில் மட்டும்தான் அனுமதி இருக்கிறது. நீங்க திமுகவிலே அதிமுக இப்படி பேச முடியாது, யோசிக்க கூட முடியாது. அதிமுக தொண்டன் கூட முதலமைச்சர் அப்படி சொல்லிக்கலாமே தவிர, ஒரு பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்கள் இருக்கிறாருன்னா நானும் பொதுச் செயலாளராக வருவன் இங்கே ஒரு ஆளை சொல்லுங்க அண்ணா திமுகவில் முடியாது இல்லையா? திமுகவில் நானும் திமுகவுடைய தலைவராக வருவனு திமுகவுடைய கொள்கைக்கு உடன்பிறப்புகள் இருப்பாங்களே, யாராவது ஒருத்தரை பேச சொல்லுங்க, பேச முடியாது. எங்களுடைய மாநில தலைவர் அன்பு சகோதரர் திரு அண்ணாமலை அவர்கள் இருக்கும் பொழுது நாங்கள் சொல்லுகிறோம், வேலூர் இப்ராஹிம் சொல்கிறேன், அடுத்த மாநில தலைவராக வருவதற்கு எனக்கு ஆசை இருக்கிறது, அதற்கான வாய்ப்புகள் இருக்குது, அதற்கான தகுதிகள் இருக்குது, என்னுடைய கட்சி என்னை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு நான் நம்புறேன்ல. இதற்கான உரிமையை பாரதிய ஜனதா கட்சி தான் கொடுத்துருக்கு. பாரதத்தில் வேற எந்த கட்சியிலும் இப்படி பேச முடியாதுல்ல. எல்லா கட்சியும் தான் சொல்றாங்க உழைச்சாக்கா மேல வரலாம் அப்படின்னு. உழைத்தால் மேல வருவது வேறு, கட்சியின் தலைமை பொறுப்பை ஏற்பது வேறு. கட்சியின் தலைமை பொறுப்பை ஏற்க முடியும் பேசுற தைரியம் எங்களுக்கு தானே இருக்கு. உழைத்தால் மேல வரலாம் அப்படின்றதே தலைமை பொறுப்புக்கு நிச்சயமா கிடையாது. நான் சேலஞ்ச் பண்றேன், நீங்க ஒரு திமுகவினரை பேச சொல்லுங்க, திமுக தலைவராக திரு ஸ்டாலின் அவர்களுக்கு அடுத்து நான் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு, சொல்ல முடியுமா? ஏன் என்ன அதில் கன்சிடர் பண்ண மாட்டீங்களான்னு இப்ப நான் கேட்டேன்ல. அது மாதிரி ஒரு திமுகவுடைய அமைச்சரை பேசிடுவீங்களா நீங்க? ஒரு இபிஎஸ்க்கு அடுத்த தரத்தில் உள்ள யாராவது ஒரு முன்னாள் அமைச்சர்கள்ட்ட நீங்க கேள்வி கேட்டுருவீங்களா? கேட்கவே முடியாதுங்க. ஆளுங்கட்சியா இல்லைன்னா கூட கண்டிப்பா. அதனால பாரதிய ஜனதா கட்சி பார்ட்டி வித் டிஃபரண்ட். இங்கு பொறுத்தவரை உழைப்பவர்கள் மேலே வரலாம் என்பதை தாண்டி உழைப்பவர்கள் தலைமை பீடத்தில் அமரலாம். சரி, அப்படிப்பட்ட அற்புதமான கட்சி அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த தமிழகம் செழிக்க வேண்டுமானால் கல்வியில் சிறக்க வேண்டும் என்றதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. அப்படி இருந்தும் எஸ்எஸ்ஏ அப்படிங்கிற திட்டத்தின் கீழே பள்ளிக்கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய 573 கோடி ரூபாயை நிறுத்தி வைத்ததற்கு என்ன காரணம்? அடிப்படையில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அமைச்சராக இருந்து கொண்டு நிறைய தவறான தகவலை மீண்டும் மீண்டும் மத்திய அமைச்சரவைக்கு எதிராக பேசிக்கொண்டே இருக்கிறார். சரியான தகவலை சொல்லுங்க. நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராகவும் திட்டமிட்ட தகவலை சொல்லி கொண்டிருக்கிறார். மத்திய அரசை பொறுத்தவரை கல்வி திட்டத்தில் மும்மொழி கொள்கை என்பதை திணிக்கலை. அடிப்படையில் ஒன்றை புரிந்து கொள்ளணும், திணிக்கலை. அவர்கள் 3வது மொழி கொள்கை என்பதை விரும்பியதை ஏற்றுக்கொள்ளலாம், அது ஹிந்தியாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது, இவ்வளவு தெளிவாக சொல்லியாச்சு. ஆனால் இவர்கள் என்ன சொல்றாங்க, நாங்கள் மத்திய அரசில் இந்த கல்வி திட்டத்திற்காக நிதி கேட்டால் மும்மொழி கல்வி திட்டத்தை கொண்டு வருகிறார்கள், அதை நாங்கள் ஏற்க மறுக்கிறோம். ஆமாம், ஏற்க மறுக்கிறோம். இவர்கள் சொல்றது புதிய கல்விக் கொள்கைன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாங்கல்ல, மும்மொழி கல்விக் கொள்கைன்னு தான் சொல்றாங்க. அப்போ இதை நாங்கள் ஏற்க மறுக்கிறோம், இங்கே 2 மொழி கல்விக் கொள்கை போதும், இருமொழி கல்வி. இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம்னா, காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் மும்மொழி கல்விக் கொள்கை இருந்ததா இல்லையா? ஹிந்தி என்பது கண்டிப்பானது என்பது இருந்ததா இல்லையா? இருந்தது. அதை ஏற்றுக்கொண்டு தான் திமுக பயணித்தது. தமிழகத்தில் வேண்டுமானால் விதிவிலக்கு என்று சொன்னார்களே தவிர அதை ஏற்றுக்கொண்டார்கள்.
ஆனால் பாரதிய ஜனதா கட்சி சொல்லுகிறது இந்தி என்பது கட்டாயம் கிடையாது. 2 மொழியை எடுத்துக்கொண்டு 3வதாக நீங்கள் இந்தியை தேர்ந்தெடுக்கலாம். அல்லது கர்நாடகா பார்டர்ல இருக்கிற ஹொசூர் போன்ற பகுதிகளில் உள்ளவர்கள் கன்னடத்தை தேர்ந்தெடுக்கலாம். கேரளா பார்டர்ல உள்ளவர்கள் மலையாள மொழியை தேர்ந்தெடுக்கலாம். தமிழர்கள் தெளிவுக்காக எனக்கு காங்கிரஸ் ஆட்சியில இருக்கும் பொழுது மும்மொழி கொள்கையை திணிச்சாங்களா? மும்மொழி கொள்கையை காங்கிரஸ் திணித்தார்கள். திணித்ததை எதிர்த்து தான் திமுக போராடியது. ஓ, அந்த புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் இந்த தொகைன்றது இருக்குதா சாராம்சத்துலன்னு கேட்க. ஆமா, ஒவ்வொரு கல்விக் கொள்கைக்கும் அந்த திட்டம் இருக்குதுல்ல. இவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு ஆசிரியருக்கே பணம் கொடுக்கறதுக்கு வசதி இல்லை, மத்திய அரசு தரலன்னு மீண்டும் இவர்களுடைய கையாளாகாத தனத்திற்கு மத்திய அரசின் மீது பழி போடுகிறார்கள். நான் என்ன கேட்குறேன்னா, தமிழகத்தில் இன்றைக்கு ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருக்கிறது. இவங்க இருக்கிற ஆசிரியரை விட்டுருங்க, ஆசிரியர்களே பற்றாக்குறையில் இருக்கிறது. 10,000 ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருக்குன்றது போராடி கொண்டிருக்கிறார்கள். அதற்கான தேர்வு எழுதி முடித்து 5 ஆண்டுகள் கடந்த பிறகும் போராடி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கும் திமுக அவர்களுக்கு தயவு கொண்டு பார்க்க மாட்டேன். இந்த தொகை வந்தா அவங்களுக்கு வசதியா இருக்கும் இல்லையா? அதாவது சொல்றேங்க, அதாவது இவர்களிடத்துல சாராயம் விற்று அதன் மூலம் வருமானம் சேர்ப்பதை தவிர சாராய கடையை நிப்பாட்டிட்டா சம்பளம் கொடுக்க முடியாது. இதுதான் இந்த ஆட்சியினுடைய காலமா அதுதான் மூலாதாரம். அதுதான் இங்க பெரிய அளவுக்கான வருமானத்தை ஈட்டுகின்ற ஒரு தொழிலா இருக்கு. அப்படி இந்த மாநிலத்துல தானங்க இருக்கு. குஜராத்ல இருக்குதா? மத்திய பிரதேசத்துல இருக்குதா? மற்ற ராஜஸ்தான்ல இருக்குதா? இந்த மாநிலங்கள்லாம் யார் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறா? பாரதிய ஜனதா கட்சி. அந்த மாநிலம் முன்னேற்றத்தில் தானே போகுது. இது திமுக ஆட்சியில மட்டும் கிடையாதுன்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். நாங்க அதனாலதான் சொல்றோம், 2 திராவிட கட்சிகளும் தமிழக மக்களுக்கு எதிரானவையாக இருக்கிறது. 2 திராவிட கட்சிகளும் ஊழலில் சளைத்தவர்கள் அல்ல. 2 திராவிட கட்சிகளும் தமிழகத்தின் சாபக்கேடு. தமிழக மக்கள் மிகப்பெரிய முன்னேற்றத்திற்கு சிந்தனையாளர்களாக, கல்வியாளர்களாக, உழைக்கக்கூடியவர்களாக இருந்தும் கூட அவர்களுடைய ரத்தத்தை உறிஞ்சக்கூடியவர்களாக இந்த 2 கட்சிகளும் திராவிடத்தின் பெயரால் இருந்து கொண்டிருக்கிறது. அடிப்படையான கல்விக்கே பணம் கொடுக்க மத்திய அரசு மறுக்கும் பொழுது எப்படி இங்க தேசிய கட்சி இங்க மலரும்னு நீங்க ஒரு நம்பிக்கையோட இருக்கீங்க? அடிப்படையான கல்விக்கு இன்றைக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறோம். நல்ல அடிப்படையில் நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. இவர்கள் கேட்கக்கூடிய இந்த பணத்தை பொறுத்தவரை மத்திய அரசு அதற்கென்று வைத்திருக்கிற விதியின் அடிப்படையில் இவர்களுக்கு அந்த விஷயத்தை நாங்கள் திரும்ப திரும்ப எடுத்து சொல்றோம். இவர்கள் மடைமாற்றுகிறார்கள். எங்களுக்கு தரலன்னு சொல்றாங்க. ஏன் தரலன்னு பேசுங்க. எங்களுக்கு பணம் தரல, சரி, ஏன் தரல? இதற்கு முன்னால் தந்தார்களே, ஏன் தந்தாங்க? உங்களுடைய கேள்வி நியாயமானது. இதற்கு முன்னால் தந்ததை தமிழக அரசு பெற்றுக்கொண்டு இருக்கிறது. அதில் இன்னென்ன விஷயங்கள் இருந்தது. இப்பொழுது நாங்கள் கேட்பதில் அரசு தரல, ஏன் தரவில்லை என்றால் இன்னென்ன காரணத்தை கூறுகிறார்கள். மக்கள் முன்னால வைங்க. நீங்கள் மக்கள் முன்னால் என்ன வைக்கிறீங்கன்னா, சம்பளத்துக்கு கொடுக்க காசு இல்லை, மத்திய அரசு தரமா இருக்கிறது. அதே போன்று கல்வி நிதி மத்திய அரசு தரம் இருக்கிறது. இதற்கு முன்னால் கொடுத்தார்களா இல்லையா? இந்த முறை தரவில்லை என்று அவர்கள் மறுக்கிறார்கள். நீங்க தானே சொல்றீங்க, காரணம் சொல்லுங்க. இல்ல, அதுதான் நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ நாங்க சொன்னோம்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? அதாவது நாங்கள் என்ன காரணம் சொன்னாலும், பொதுவாக பாரதிய ஜனதா கட்சி என்ன காரணத்தை, என்ன விளக்கத்தை சொன்னாலும் ஊடகங்கள் எப்படி பார்க்கிறதுனா, இல்ல என்னதான் இருந்தாலும் தமிழகத்துல அந்த உரிமையை கொடுக்கணும்ல, அந்த மக்களை கவனிக்கணும்ல, அப்பதானே நீங்க ஆட்சிக்கு வருவீங்கன்னு எல்லா விளக்கங்களும் சொல்றீங்கல்ல. நாங்க என்ன சொல்றோம்னா, முதலில் எங்களுக்கு மத்திய அரசு பணம் தர மறுக்கிறது. அதற்கான காரணம் 1, 2, 3ன்னு நம்முடைய கல்வியினுடைய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் விவரிக்கட்டும். அவருடைய விவரிப்புல என்ன நியாயம் இருக்கிறதுன்னு தமிழக மக்கள் பார்ப்பாங்க. அப்ப பொய்யான தகவலை சொல்வது என்பது ஏற்புடையது இல்லை என்பதான் எங்களுடைய இல்ல. இப்ப நீங்க நியாயமான சரியான காரணத்தை நீங்க சொன்னீங்கன்னா இந்த கேள்வி நான் அந்த காரணத்தையே சொல்லிட்டோமுங்க. இல்ல, கடந்த முறை கொடுத்தாச்சு, இந்த முறை கொடுக்கல, அதுதான் என்ன காரணம்? அதாவது ஒவ்வொரு திட்டத்திற்கும் சில விதிகள் இருக்கிறது. அந்த கடந்த ஆண்டு இருக்கதானங்க செஞ்சது. இந்த திட்டத்தின் கீழ் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அனுமதி என்பது இன்றைக்கும் மத்திய அரசு தயாராக இருக்கிறது. இவர்கள் தான் வாங்க மறுக்கிறாங்க. பணம் வந்துருச்சுங்க, அதை வாங்க மறுப்பதற்கு காரணமே 2 மொழி கல்விக் கொள்கைன்றாங்க. நாங்க என்ன சொல்றோம்னா, 2 மொழி கல்விக் கொள்கை என்பதை வைத்துக் கொள்ளுங்கள். 3வது மொழியறிவிக்காக வைக்க வேண்டும் என்பது தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாதுல்ல. நீங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும் பார்க்கிறீங்க. ஒரு தேசிய அளவில் எடுக்கிற ஒரு முடிவை தமிழகத்தில் மட்டுமே மாற்றணும்ன்றீங்க. நீட் என்பது ஒரு தேசிய அளவில் உள்ள ஒரு முடிவு. உச்சநீதிமன்றமே தீர்ப்பின் அடிப்படையில் சொல்லப்பட்டது. நீங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும் எல்லாமே இப்படிதான். ஒரு முக்கியமான கேள்வி கேட்டிருந்தேன். கடந்த ஆண்டு 2 மொழி கொள்கை தான் இருந்தது, அப்பயும் புதிய கல்விக் கொள்கையை இந்த அரசாங்கம் ஏத்துக்கல, ஆனா அப்ப பணம் வந்தது, இப்ப ஏன் வரலன்றது நியாயமான கேள்வின்றதையும் ஒத்துக்கிட்டீங்க. ஆனா மறுபடியும் அந்த திட்டம் கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் இனி வரக்கூடிய ஆண்டும் தமிழகத்திற்கு கல்விக்கான நிதி தொடர்ந்து ஒதுக்கப்படும். எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்ப திமுக அரசாங்கம் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்கிறோம் சொன்னா 573 கோடி வந்து விழுந்துருமா? கண்டிப்பா வந்துடும். இப்ப அதுதான் நிபந்தனை. அதான்
நிபந்தனை என்பதை விட விதி. நீங்க நிபந்தனை நீ அதை சொல்றீங்க, அது விதி. பாரதம் முழுக்க எல்லாருக்கும் ஒரே விதி இருக்கும் பொழுது இவர்கள் மட்டும் ஏன் மாற்று கருத்து பேசுறாங்க? சரி, பாரத பிரதமரையே இது வரைக்கும் மேற்கு வங்கத்துல பெண் மருத்துவர் படுகொலை செய்யப்பட்ட வழக்குல, பாலியல் வன்கொடுமை செய்து படுகொலை செய்யப்பட்ட வழக்குல ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை அப்படின்னு மம்தா பானர்ஜி 2வது முறையாக கடிதம் எழுதி கேள்வி எழுப்புகிறார். அதாவது கடுமையான தண்டனை கொடுக்கணும் நாங்க சொல்றோம், அவர் ஏன் இதை பத்தி பேச மாட்டார்? பொதுவாகவே இங்க எல்லோருக்கும் என்ன விஷயம்னா, எதுவாக இருந்தாலும் எல்லா விஷயத்தையும் நாட்டில் உள்ள பல விஷயங்களை பிரதமர் பேச வேண்டும் என்று. பிரதமர் பேசுவதை விட அவர் செயல்படுத்தி காட்டுவதில் தான் கடந்த காலங்களில் நிறைய விஷயங்கள்ல இருக்கிறது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, மணிப்பூருக்கு ஏன் பேசலை? மணிப்பூருக்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய மத்திய அமைச்சரவையின் மூலமாக முழுமையாக சம்பவத்தை விசாரித்து உடனடியாக இது போன்ற பாதிப்பு யாருக்காக இருந்தாலும் அடுத்த 5 மணி நேரத்தில் எஃப்ஐஆர் போடப்படணும்னு ஒரு புதிய சட்டத்தை அமலுக்கு வந்ததா இல்லையா? அது எப்படி வந்தது? பிரதமர் தலையீடே இல்லாம அப்படியே அமைச்சர்களா முடிவு பண்ணி அப்படியே வந்துருச்சா? ஏங்க, ஒரு விஷயம் நடக்குதுன்னா அந்த விஷயத்திற்கான தீர்வை பிரதமர் கொடுத்தாரா நீங்க கேளுங்க. அதில் நியாயம் இருக்கு. பிரதமர் இதை பேசுறாரா என்பதை விட தீர்வு கொடுக்கிற இடத்துல இருக்கிறாரு. மத்திய அமைச்சர்கள் பேசியிருக்கிறார்கள், எங்களுடைய கட்சியினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் பேசியிருக்கிறாங்க, நேரடியாக மத்திய அமைச்சர்கள் சம்பந்தப்பட்ட இடத்துக்கு போயிருக்கிறாங்க, கட்சி நிர்வாகிகள் அங்க போயிருக்கிறாங்க, பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில நீதி கேட்டு போராட்டம் நடத்தப்பட்டு இருக்கிறது. எல்லோரும் இருக்கும் பொழுது மறுபடி இத வாக்கு அரசியலுக்காக என்ன பண்றாங்கன்னா, பிரதமர் பேசவில்லை என்பதை விட அவர் மூலமாக எதை நடத்த வேண்டுமோ அது அத்தனையும் இங்க நடந்து கொண்டு இருக்கிறது. ஊடகவியலாளனாக நான் ஒரு கேள்வி வச்சுக்கிறேன். அதாவது இந்த மாதிரியான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் இந்தியா முழுக்க தொடர்ச்சியாக இந்த நொடி வரை நடந்துகிட்டே இருக்கு. எல்லாவற்றுக்கும் பிரதமர் வாய் திறக்கவில்லையே என்கிற கேள்வியை மம்தா பானர்ஜி முன்வைக்கல. அவங்க என்ன சொல்றாங்க, பத்திக்கிட்டு எரியுதே பெரிய அளவுக்கான ஒரு விஸ்வரூபம் எடுத்திருக்கிற பிரச்சனையா இருக்கு, நான் சட்டத்துல திருத்தம் கொண்டு வரேன், குறுகிய காலத்திற்குள்ளாக மரண தண்டனை விதிப்பதற்கான ஒரு திருத்தத்தை கொண்டு வரேன் அப்படின்லாம் கூட சொல்லியிருக்காங்க. 2 முறை இது தொடர்பாக கடிதம் எழுதியும் பதில் வரவில்லையே என்பதுதான் கேள்வி. நடைமுறைக்கு ஒவ்வாத சில விஷயங்களை மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிற மம்தா பானர்ஜி அவர்கள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். 10 நாட்களுக்குள்ள மரண தண்டனை அப்படின்னு நான் சட்டம் கொண்டு வரேன், உடனடியாக எனக்கு அதை அமல்படுத்துவதற்கு வாய்ப்பை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்கன்னா இது நடைமுறைக்கு ஒத்து வருமா? சாத்தியம் இல்லாத விஷயத்தை சும்மா மக்களை கவனத்தை திசை திருப்புவதற்கு இந்த ஆட்சியின் பேரில் மிகப்பெரிய கெட்ட பேர் இருக்கு. மம்தா பானர்ஜி எதிர்த்து மருத்துவர்கள் மாணவிகள் எல்லாம் போராடி கொண்டிருக்கிறார்கள். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலம் மேற்கு வங்கம்னு எல்லா மாநிலத்திலும் பேசுபொழி ஆயிருச்சு. அப்போ இதை மாற்றுவதற்கு என்ன செய்கிறாங்கன்னா, தன் மீது உள்ள தவறை மறைப்பதற்கு ஒரு பெரிய ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும், அது மக்களை திசை திருப்பணும் அப்படின்னு இங்கே வழக்கமாக திமுக எடுக்கிற மாதிரி நடக்காத விஷயத்தை மக்களுக்கு சாத்தியப்படுத்தி காட்டுவது மாதிரி போய் பேசுவாங்க. இது அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, 10 நாட்களில் மரண தண்டனை அந்த விஷயத்தை நான் கொண்டு வருவேன், மத்திய அரசு உடனே ஒப்புதல் கொடுங்கன்னா உடனே 10 நாளில் கொடுங்கன்னா, ஏங்க அஜ்மல் கசாப்ன்ற இந்த நாட்டை சுடுகாடாக்கிய பல பேர்களை கொன்று ஒழித்த பாகிஸ்தானுடைய பயங்கரவாதிக்கு கூட நம்ம அந்த வாய்ப்பு கொடுத்தோங்க. உடனே சுட்டுக் கொள்ளல, கண்ணு முன்னால வீடியோ ஆதாரம் இருக்கு, கண்ணு முன்னால அவன் சுட்டுக் கொள்றான், இதுக்கு தான் அவன் பாகிஸ்தான்ல இருந்து வந்திருக்கான்னு தெரியும். இருந்தாலும் விசாரித்து அதன் மூலமாக நீதிமன்றத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு பிறகு தூக்கு தண்டனை அறிவிக்கப்பட்டு இவ்வளவு வேலை. புதிய டிஜிட்டல் கொள்கைன்னு ஒன்று கொண்டு வராங்க. இப்போ அரசாங்கத்தின் மீது எனக்கு 1000 விமர்சனங்கள் இருக்கும், அதை நான் நாகரிகமான முறையில் எடுத்து வைப்பதற்கான உரிமை இங்கே எனக்கு ஒரு இந்திய பிரஜையா இருக்கு. புதிய அந்த டிஜிட்டல் கொள்கை வரும்போது உத்தரப்பிரதேசத்தில் இப்போ கொண்டு வந்திருக்காங்க, மிகப்பெரிய அளவுக்கு எதிர்ப்பு எழுந்திருக்கு. அப்போ என்னுடைய நியாயமான விமர்சனத்தை கூட வைக்க முடியாத அளவுக்கான ஒரு கொள்கையாக இருக்கிறது அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. நான் விமர்சனம் பண்ண முடியுமா? அந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் 2 விஷயங்கள் பேசப்படுகிறது. ஒன்று, தேச விரோத கருத்துக்கள் அல்லது மாநிலத்தை பிரிவினைவாதத்தை ஊக்குவிக்கிற கருத்துக்கள், இவைகளை பேசினால் 3 ஆண்டு தண்டனை வரை ஒரு புதிய சட்டத்தை கொண்டுட்டு வராங்க. அதே மாதிரி அதற்கான அபராத தொகையும் கொடுக்குறாங்க. அதே வேளையில் மாநிலத்துடைய செயல்பாட்டை ஊக்குவிக்கும் விதமாக நல்ல விஷயங்களை யார் கருத்தை பதிவிடுகிறார்களோ அவர்களை ஊக்குவித்து அதற்கான சன்மானத்தையும் வழங்கப்படும். 2யுமே சொல்றாங்க. நான் கேட்பது என்னன்னா, தேச பிரிவினைவாதத்தையும் உங்களுக்கு நகைச்சுவையா இல்லையேங்க, நான் என்ன சொல்றேன், எந்த அரசாங்கம் இருந்தாலும் சரி, இப்போ அந்த கட்சிக்காரங்களை தவிர பொதுமக்களுக்கான ஆட்சியாகத்தான் எல்லா மாநிலத்திலும் இருக்கணும்ன்றதான் எதிர்பார்ப்பு, அதானே? அப்போ உத்தரப்பிரதேசத்துல பாஜக ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது, அங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றது பொதுமக்கள் சொல்லும் பட்சத்துல அது சரி, பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் இருக்கக்கூடாது அப்படின்றதுனால தான் இந்த கேள்வியே வருது. எப்படி இப்படி ஒரு
கொள்கையை கொண்டு வரலாம் புதுசா. அப்ப நான் என்னுடைய கருத்து உரிமை பறிக்கப்படுகிறது அப்படின்றதான கேள்வி. நீங்க கருத்துரிமைன்னு பிரிவினைவாதத்தை அது பேசினா, தப்பு. நான் என்ன தேச சொல்றேன், நலனுக்கு அதுக்குள்ள எதிராக பேசினா நான் அதை சரியாக வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க அது முடியாது. பண்ண வேண்டாம். அதைத்தான் இந்த சட்டம் சொல்லுது. பிரிவினையை யாரு எந்த விதத்திலையும் அதை யாருமே ஆதரிக்கல, எந்த ஊடகமும் ஏற்றுக்கொள்ளாது. நான் சொல்றது, நான் ஒரு எதிரான கருத்தை வைக்கிறேன், அது நியாயமான கருத்தாக இருக்கிறது. இல்லங்க, தமிழகத்தை நோக்கி நானே ஏங்க, கேள்வி கேட்கிறேன். பிரிவினைவாதம் பேசுற எல்லாரும் தன்னை நியாய கருத்து பேசுறான், தீவிரவாதம் பேசக்கூடிய எல்லோரும் தன்னை நியாயமான சொல்றான். ஆனால் இது நியாயமா இல்லையா என்பதை சட்டத்தின் அடிப்படையில் நீதிமன்றம் தான் முடிவு பண்ணும். இந்த சட்டம் என்ன சொல்லுகிறதுன்னா, உங்கள் பேச்சு இந்த நாட்டிற்கு, இந்த மாநிலத்திற்கு விரோதமான ஒரு முறையில் இருந்தால் வழக்கு பதிவு செய்யப்படும். திரும்பவும் புரிஞ்சுக்கணும், வழக்கு பதிவு செய்து மாநில அரசு நடவடிக்கை எடுக்குமா? மாநில அரசு 3 வருஷம் அவர் ஜெயில போடுமா? கிடையாதுல்ல, நீதிமன்றத்துக்கு தானே போவாங்க. நீதிமன்றத்துக்கு இந்த போவாங்க. நாட்டின் நீதிமன்றத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல, சரியான முறையில் இருந்தால் அவர்கள் தண்டனை தர போறாங்க. இந்த டிஜிட்டல் கொள்கையின் மூலமாக ஒரு வழக்கு பதியப்பட்டு அது அடுத்த கட்ட நகர்வை நோக்கி போகும் பொழுது இப்ப நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கிறதுனால விடை கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அதாவதுங்க, பாதுகாப்பு என்பது முக்கியங்க. ஒரு பாதுகாப்பிற்காக ஒரு இல்ல, அதை நாங்களும் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் என்பவர் எடுக்கக்கூடிய முடிவு என்பது சிறப்பானதா இருக்கும். அது தமிழகத்தின் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் எடுத்தாலும் நாங்க வரவேற்கிறோம். அததான் நானும் சொல்றேன். நாங்க வரவேற்கிறோம். எங்க நாங்கள் என்ன சொல்றோம்னா, அந்த அந்த நியாயமான உணர்வு வரம்பு மீறி போகிறது, அதில் அநியாயம் நடக்கிறது அப்படின்னா நீதிமன்றம் இருக்கிறது, அது சுட்டி காட்டும். இப்ப முதலமைச்சருடைய இந்த பயணம் குறித்து என்ன புரிஞ்சுக்கலாம்? மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் சிங்கப்பூர் போயிட்டு வந்திருக்கிறாரு, ஜப்பான் போயிட்டு வந்திருக்கிறாரு, இப்படி பல நாடுகள், துபாய் போயிட்டு வந்திருக்கிறாரு. இங்கே போய் வந்த பிறகு எத்தனை கோடி ரூபாய் தமிழகத்தில் முதலீடு செய்யப்பட்டு இருக்கிறது என்பதை தான் நாங்கள் திரும்ப திரும்ப ஒரு வெள்ளை அறிக்கை கேட்கிறோம். கிளம்புறதுக்கு முன்னாடி செய்தியாளர் சந்திப்பை நீங்க பார்க்கலன்னு நாங்கள் பார்த்துட்டோங்க. 9.9 லட்சம் கோடி அளவுக்கு 3 ஆண்டுகள்ல மட்டுமே புள்ளி விவரத்தை கொடுத்தது. அதாவது இந்த புள்ளி விவரத்தை, இந்த புள்ளி விவரத்தை வெள்ளை அறிக்கையாக கொடுங்கள் நாங்கள் கேட்கிறோம். நீங்க போற போக்குல மீடியாவில் பேசுறது இருக்குல்ல, அதுக்கு பேர் புள்ளி விவரம் கிடையாது. கேள்வியை வச்சாங்க அவர்கிட்ட, வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு. அவர் என்ன காரணம் சொன்னாரு? அதுக்கு அவர் ஒரு பதில் சொன்னார். எப்போ? தன் ஆட்சி முடிவடைவதற்குள் கொடுப்பேன்னு சொல்லல, அவரு 10 வருஷத்துக்கு பிறகு கொடுப்பேன்றார். இது என்னங்க, இது அர்த்தம் உள்ளதா? இவர் ஆட்சியில் இருக்கிறார். இவர் ஆட்சியில் இருக்கும்போது மக்களின் வரிப்பணத்தை எடுத்துக்கொண்டு சுற்றுலா பயணமாக சென்றால் அதை நாங்கள் எதிர்ப்போமா இல்லையா? நீங்கள் நாட்டின் வளர்ச்சிக்காகவும் பொருளாதார முதலீட்டுக்காகவும் தான் கொண்டுட்டு போறீங்கன்னா வெள்ளை அறிக்கை கொடுங்க. 900 கோடியை கொடுங்க, கையில கொடுங்க. எந்த நிறுவனத்திலிருந்து எவ்வளவு கோடி வந்திருக்கிறது, நிறுவனம், எந்தெந்த நிறுவனம், என்னென்ன தொழில், எல்லாமே நேத்து வந்து திரும்பவும் சொல்றேங்க. நீங்க ஊடகங்களுக்கு முன்னால் பேசுவதை விட அறிக்கை கொடுப்பது வேறு. அவர் இதுவரை எந்த ஒரு வெளிநாட்டு முதலீடுகளையும் முறையாக கொண்டு வரவில்லை. அதனால அவரால் வெள்ளை அறிக்கை கொண்டு கொடுக்க முடியாது. இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, குறைந்தபட்சம் இப்ப அமெரிக்காவுக்கு போறாருல்ல, நான் இப்ப போறேன், இது வந்து வெள்ளை அறிக்கை கொஞ்சம் தாமதமாகும். இதுவரை போய்விட்டு வந்தது இருக்குல்ல, இந்த 900 சொச்சம் கோடி சொல்றாங்கல்ல, அதற்கு நாங்கள் வெள்ளை அறிக்கை தரோம், எங்கள் ஆட்சியில் வந்து திறந்த புத்தகமாக இருக்கிறோம், எங்களுடைய செயல்பாடுகள் அத்தனைக்குமே வந்து நாங்கள் ஆதாரங்களை வைத்திருக்கிறோம், கொடுக்க வேண்டியதானே. சரி, அப்போ நிறைவா ஒரு கேள்வி மட்டும் வச்சுக்கிறேன். 2014 பாஜக ஆட்சிக்கு வரும்பொழுது 55 லட்சம் கோடியாக இருந்தது இந்திய தேசத்துடைய கடன். 10 ஆண்டுகள்ல 168 லட்சம் கோடியாக இருக்கிறது. 113 லட்சம் கோடி அளவுக்கு கூடுதலாக கடன் சுமை ஏறி இருக்கு. இது சம்பந்தமான வெள்ளை அறிக்கையை தேசிய கட்சி, பாரதிய ஜனதா கட்சி கொடுக்குமா? இது வெள்ளை அறிக்கை வந்து நீங்க எப்படி கேட்கணும்னாங்க, ஒரு ஆட்சியினுடைய செயல் திட்டங்கள், அந்த செயல் திட்டங்களுக்காக நிதி பெற்று அந்த நிதியின் மூலமாக மக்களுக்கு செயலாற்றி கொண்டு வருவதற்கு வெள்ளை அறிக்கை தேவையில்லை. ஏன்னா அது வெளிப்படையாக தெரியும். நல்லா நீங்க புரிந்து கொள்ளணும். வெள்ளை அறிக்கை எதுக்கு கேட்கறோம்னா, வெளிநாடுகளிலிருந்து முதலீடு வருகிறதுன்னு சொல்றாங்கல்ல, இந்த முதலீடு வெவ்வேறு நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள், அது அரசு நிறுவனங்கள் கிடையாது, தனியார் நிறுவனங்கள் முதலீடு செய்கிறார்கள் இல்லையா? அந்த முதலீடு, அந்த முதலீட்டில் எவ்வளவு ஆட்கள் வேலை செய்கிறார்கள், எவ்வளவு அந்த முதலீடு இங்கே பெறப்பட்டு இருக்கிறது என்பதை வெள்ளை அறிக்கையின் மூலமாக தான் தெரியணும். நீங்க அரசின் செயல் திட்டங்களுக்கு எதுக்கு வெள்ளை அறிக்கை? இப்போ நீங்க போய் ஒவ்வொரு அரசின் செயல் திட்டங்கள்ல, உதாரணத்திற்கு நீங்க வந்து சாலை போக்குவரத்து துறை, மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்களுக்கு கீழே இருக்கிறதுல எவ்வளவு தொகை வாங்கி இருக்கிறாங்க, எவ்வளவு தொகை செலவாகி இருக்கிறது, எவ்வளவு தேவைப்படுகிறதுன்னு போட்டா முழுமையா வந்துடும். இப்படி ஒவ்வொரு துறைக்கும் வெள்ளை அறிக்கை என்பது தெரியாமல் இருந்தால் கேட்பது, இது தெரிந்திருக்கிறது. நீங்க ஒவ்வொரு அமைச்சகத்தினுடைய அந்த வெப்சைட்ல போனீங்கன்னா, இவ்வளவு தொகை வெளிநாட்டு நிதி பெற்றிருக்கிறோம், இந்த தொகையில உள்நாட்டு நிதி இவ்வளவு, வெளிநாட்டு நிதி இவ்வளவு கடன் வாங்கி இருக்கிறோம், அதனுடைய அடிப்படையில் செஞ்சிருக்கிறோம், மாநிலத்துக்கு இவ்வளவு தொகை கொடுத்திருக்கிறோம், மத்திய அரசு இவ்வளவு தொகை கையிருப்பு இருக்கிறது, இவ்வளவு தொகை கடன் இருப்பு இருக்கிறது. இது எல்லாமே
வெளிப்படையாக இருப்பதினால் இதற்கு வெள்ளை அறிக்கை தேவையில்லை. 113 கண்மூடித்தனமாக லட்சம் கோடி மக்களை அளவுக்கு ஏமாற்றக்கூடிய திமுகவுக்கு தான் வெள்ளை அறிக்கை கேட்கிறோம். அப்ப 113 லட்சம் கோடிக்கு என்ன கணக்கு அப்படின்றத எல்லாமே இணையத்துல பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? தாராளமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுல எங்கேயுமே மறைக்க வேண்டிய விஷயம் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகு எல்லாமே உங்களுக்கு வெப்சைட்ல வெளிப்படைத்தன்மையோடு வைத்திருக்கிறோம். எதையுமே மறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நாட்டினுடைய உள்கட்டமைப்பு வளர்ச்சியாக இருக்கட்டும், அதே மாதிரி நாட்டினுடைய பொருளாதாரத்தினுடைய கட்டமைப்பாக இருக்கட்டும், அதே போன்று ஒவ்வொரு விமான தளங்களை புதிதாக உற்பத்தி செய்வதாக இருக்கட்டும், இப்படி ஒவ்வொரு விஷயத்திலுமே இன்றைக்கு வளர்ச்சியின் பாதையில் போவதனால கண்டிப்பாக நிதி தேவை, அந்த நிதிச்சுமை இருக்கிறது. இந்த நிதிச்சுமை எப்போ அகலும்னா ஒரு தொகையை வாங்கி நாங்கள் ஒரு உள்கட்டமைப்பை சரி செய்து கொண்டிருக்கிறோம். இந்த உள்கட்டமைப்பிலிருந்து பெறக்கூடிய நிதியும் வருமானமும் தான் வாங்கிய தொகையை அடைப்பதற்கு உதவும். காங்கிரஸ் மாதிரி வாங்கி கொள்ளையடிச்சுட்டு அவர்கள் ஊழல் செஞ்சுட்டு போல மக்களுக்கு முன்னால் வெளிப்படையாக வச்சிருக்கிறோம். நாட்டின் உள்கட்டமைப்பு பெருகியதுனால தான் உலகின் 5வது பொருளாதாரம் மிக்க நாடா வரும். நாங்கள் அமெரிக்காவினுடைய பாராளுமன்றத்திலிருந்து பாரத பிரதமர் சொல்லுகிறார் 2030க்குள்ள நாங்கள் இந்த நாட்டினுடைய வளர்ச்சி என்பது உலகின் 3வது பொருளாதாரத்தின் வளர்ச்சி மிகுந்த நாடாக உருவாக்கும் சொல்றாருன்னா அதற்கு காரணம் என்ன? உள்கட்டமைப்பு. பாரதம் உள்கட்டமைப்புல சரியா இருந்தா தானே தமிழகம் வளர்ச்சி அடைய முடியும். பாரதத்தினுடைய மதிப்பு உலக நாடுகளில் மிக சிறப்பாக இருந்தால் தானே ஐயா ஸ்டாலினை கூப்பிட்டு போய் அமெரிக்காவில் உட்கார வச்சு யாரும் பேசுவாங்க. இது பாகிஸ்தான் மாதிரி பங்களாதேஷ் மாதிரி பரிதவிக்கிற பணத்திற்கும் சாப்பாட்டிற்கும் தவிக்கிற நாடா இருந்தா ஐயா ஸ்டாலின் வெளிநாட்டுக்கு போவாரா? போனா வரவேற்பார்களா? மதிப்பு கொடுப்பாங்களா? பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடியுடைய 10 ஆண்டு கால உழைப்பு இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்களுக்கு அமெரிக்காவில் மரியாதை கிடைக்கிறது. இப்ப 3 ஆண்டுகள்ல அவர் போயிட்டு எங்கெங்கெல்லாம் போனாரோ அது சம்பந்தமான வெள்ளை அறிக்கை கொடுத்தா கூட போதும், இப்ப விட்டுருங்க அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. அந்த வெள்ளை அறிக்கை வரக்கூடாதுன்னு எந்த ஊடகமும் சொல்ல, வந்தா நல்லதுதான், புள்ளி விவரங்கள் கிடைக்கும், அதுல மாற்று கருத்து இருக்காது. இப்போ நாம கேட்கறது என்னன்னா, கடந்த 3 ஆண்டுகள் விட்டோம், 10 ஆண்டுகளாக பல நாடுகளுக்கு பிரதம மந்திரி பயணம் செஞ்சிருக்கிறார். அதன் மூலமாக ஈர்க்கப்பட்டிருக்கிற ஒப்பந்தங்கள்ல நிறைய ரகசியம்லாம் இருக்கலாம், அதெல்லாம் விட்டுரும். வெளிப்படைத்தன்மையோட கொண்டு வரப்பட்ட முதலீடுகள் இருக்கு இல்லையா, அது சம்பந்தமா வெள்ளை அறிக்கை கேட்கலாம்ல? இல்ல உங்களுக்கு அதாவது ஊடகவியலாளர்கள் நீங்கள் அது சம்பந்தமா வெள்ளை அறிக்கை சொல்றாங்க. ஊடகவியலாளர்கள் என்ன வேண்டுமானாலும் கேள்வி கேட்கலாம், அது உங்களுடைய உரிமை. ஆனால் ஒரு அரசாக ஒரு திமுக அரசு இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையிலான இந்த மத்திய அரசை தொடர்ந்து எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். தாராளமாக திமுக கேள்வி கேட்கட்டும். எங்களுக்கு இந்த விஷயத்தில் தெளிவில்லை, நீங்கள் வெள்ளை அறிக்கை கொடுங்க, கேளுங்க. அவர்கள் கேட்க மறுக்கிறார்கள் அல்லது கேட்காமல் அமைதியாக இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு தெரியும், கேட்டா கிடைக்கும். ஆமா, கண்டிப்பா கிடைக்கும். எங்களிடத்தில் நிர்வாகத்தினுடைய வெளிப்பாடு தன்மை தெளிவாக இருப்பதனால அப்படியெல்லாம் அவங்க கேட்க மாட்டாங்க. கேட்டா அது நகைச்சுவையாக இருக்கும் என்பது அவர்களுக்கே தெரியும். கேட்டா நீங்க கொடுத்துருவீங்கன்னு அவங்களுக்கு தெரியுன்றதுனால கேட்காம இருக்காங்க. கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க, பார்க்க முடியும், வெளிப்படைத்தன்மை இருக்கிறது. திமுக மாதிரி மறைக்க வேண்டிய அவசியம் இல்ல. அயல்நாட்டு நிறுவனத்துல இருந்து உள்ள வரும்பொழுது அதுதான் வெளிப்படைத்தன்மை தேவைப்படுது. திரும்பவும் சொல்றேன், அயல்நாட்டிலிருந்து வரும்பொழுது மத்திய அரசு போயிட்டு வந்த பிறகு சம்பந்தமான தொகைக்கான திரும்பவும் புரிந்து கொள்ளுங்கள், மத்திய அரசு நேரடியாக வெளிநாட்டிலிருந்து ஒரு பணத்தை பெறாது. ஒவ்வொரு மாநிலத்திலும் தான் பெறுவார்கள். ஒரு மாநிலம் தான் அதில் தொடர்புள்ள இருக்கும். மத்திய அரசு எங்கள் தேசத்தில் நீங்கள் தொழில் தொடங்கலாம், நாங்கள் உத்தரவாதம் அளிக்கிறோம், இந்த தேசம் பாதுகாப்பானது, இந்த தேசம் வளர்ச்சி மிகுந்தது, அதுதான் பண்ணுவார். அவ்வளவுதான் மத்திய அரசு பண்ணும். ஒவ்வொரு மாநிலம் தான் ஃபண்டு வாங்கும். அந்தந்த மாநிலம் வரக்கூடிய வருமானத்தை ஈட்டி அதை பொருளாதார வளர்ச்சிக்கு பயன்படுத்தும் பொழுது மாநில வளர்ச்சி தான் தேசத்தின் வளர்ச்சியாக இருக்கும். அதைத்தான் பாரத பிரதமர் செய்து கொண்டிருக்கிறார். நேரம் ஒதுக்கி பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி, வாழ்த்துக்கள். ஏஜிஎஸ் கல்பாத்திய அகோரம் வழங்கும் தளபதி விஜயின் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் செப்டம்பர் 5 முதல் திரையரங்குகளில். 8 ஸ்டுடியோஸ் வழங்கும் லோக பத்மநாபன் இயக்கத்தில் செம்பியன் மாதேவி வெற்றி நடை போடுகிறது.